வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வீட்லேயே ரொம்ப எளிமையாக பண்ணக்கூடிய ஒரு 2 ஸ்டெப் ஹேர் கேரை தான் நான் காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஸ்டெப் 1 என்னென்னா வார்ம் ஆயில் மசாஜ். அதாவது மிதமான சூட்டில் எண்ணெயை காய்ச்சி நம்ம தலைக்கு மசாஜ் கொடுக்கணும். அதுக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கலாம். அது நல்லா சூடானதும் அதில் நான் கொஞ்சம் கேஸ்டர் ஆயில் சேர்த்துருக்கேன். அதாவது விளக்கெண்ணெய் முடிக்கு ரொம்ப நல்லது. நம்மளோட முடி நல்லா திக்காக வளர்கிறதுக்கும் ஷைன் ஆகிறதுக்கும் உதவும். இது ரெண்டுமே லைட்டாக கொதிச்சோன்னே இதை எடுத்துக்கலாம். இது அப்படியே தலையில் போட்டுறாதீங்க. இது ஹாட் ஆயில் மசாஜ் கிடையாது, வார்ம் ஆயில் மசாஜ். அதாவது மிதமான சூடு தான் இருக்கணும், ரொம்ப கொதிக்கக்கூடாது. அதை நம்ம முடியில் இந்த மாதிரி ஒரு செக்ஷனாக பிரித்து டேப்பிங் மோஷனில் நான் எண்ணெயை உள்ளே அமுக்கிறேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி ஒரு பகுதியாக பிரித்து எண்ணெயை தேய்ச்சிக்கோங்க. இது உங்களால் முடியலன்னா வேறு யாராவது உங்களுக்கு தேய்ச்சி விட சொல்லுங்கள். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் எண்ணெய் படுற மாதிரி தேய்ச்சிட்ட பிறகு நம்ம ஒரு அகலமான சீப் எடுத்து நல்லா சீவிக்கலாம். இந்த மாதிரி சீப்பில் சீவும் போது அதுவும் நம்மளுக்கு ஒரு வகையான மசாஜ் தான். பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவும். சீப் எடுத்து நல்லா சீவிட்டு இந்த எண்ணெயை ஒரு 1/2 hour to 1 hour கண்டிப்பாக ஊற வைங்க தலையில். அடுத்தது நம்ம ஒரு ஹேர் மாஸ்க் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். முதல்ல வெந்தயம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு 5 மணி நேரமாவது ஊற வச்சுருக்கணும். அந்த ஊற வச்ச வெந்தயத்தை கொஞ்சம் தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. அது கூட சின்ன வெங்காயத்தை நான் உரித்து சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கலன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் பயன்படுத்திக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து இதை ஃபஸ்ட்டு அரைச்சிருங்க. அதுக்கப்புறமா அது கூட இந்த கத்தாழையோட அந்த ஜெல்லையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இது உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிலேயே கிடைக்கும். உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும். இது கூட நான் ஒரு ஸ்பூன் ஹனி சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப நம்மளுக்கு வீட்லேயே கிடைக்கக்கூடிய பொருள் வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். இதில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் செம்பருத்தி இலையை ஆட் பண்ணலாம், செம்பருத்தி பூ ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இது நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி ஆயில் மசாஜ் பண்ணியிருந்தோம்ல, அதுக்கு மேலேயே இதை ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா நீங்கள் இதை ஸ்கால்ப்லேருந்து உங்களோட ஃபுல் லென்த் ஆஃப் த ஹேருக்கு அப்ளை பண்ணலாம். இந்த மாஸ்க் பார்த்திங்கன்னா மெயினாக உங்களோட ஃப்ரிஸினஸையும் ஹேரோட டெக்ஸ்சரையும் மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். என்னோடய ஹேர் ரொம்பவே ஃப்ரிஸாக இருந்தது. நான் இந்த மாஸ்க்கு தான் வீக்லி ஒன்ஸ் நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தேன். அதோட ரிசல்ட் தான் நான் உங்களுக்கு தம்ப்நெயில் பிக்சர்லேயும் போட்டிருக்கேன். இந்த வீடியோவோட எண்ட்லேயும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த மாஸ்க்கை நான் என்னோடய ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். என்னோடய மண்டையிலேருந்து அந்த நுனி முடி வரையும் நான் அப்ளை பண்ணிட்டேன். இந்த ஹேர் மாஸ்க்கை ஒரு 20 minutes ஊற வச்சுக்கோங்க. இந்த ஹேர் மாஸ்கில் ஆலோவேரா அப்புறம் வெந்தயம் நல்லா ஊற வச்சு போட்டிருக்கிறதுனால நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது இதுவே ஒரு ஷாம்பு மாதிரி ஆக்ட் பண்ணும். உங்களுக்கு உண்மையிலே முடியை கண்டிஷன் பண்ணக்கூடிய ஒரு இன்க்ரீடியண்ட். இந்த மாஸ்க்கை ஒரு 20 minutes ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு என்னோடய ஹேர் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நான் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கேன். ஸோ என்னோடய ஹேர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்குன்னு நீங்களே இந்த இமேஜில் பார்க்கலாம். என்னோடய ஹேரோட டெக்ஸ்சர் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.